உங்க பகுதியிலேயே ரொம்ப கிட்டயே டாஸ்மார்க் இருக்கு. அதை இப்ப அகற்ற போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட கருத்து என்ன? நாங்கள் ரொம்ப நாளாவே கேட்டுட்டு இருக்கோம். தமிழ்நாட்டிலே எந்த வில்லேஜ்லையும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே வில்லேஜ் பஞ்சாயத்தில் 4 ஒயின் ஷாப் இருக்குது இந்த ஊரில் மட்டும்தான். இந்த ஊரில் சாதனை நடந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சாதனை. இதுலேயும் ரொம்ப வேதனையான விஷயம்னாக்கா கோயில் பக்கத்தாலே இருக்குது, ஸ்கூல் பக்கத்தாலே இருக்குது, ரயில்வே ட்ராக் பக்கத்தாலே இருக்குது. அதனால நிறைய விபத்து நடக்குது அடிக்கடி. பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கிட்டத்தட்ட 3-4 பேர் கிட்ட இறந்துட்டாங்க. இப்போ முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காங்க 714 கடையை நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் இந்த 2 கடையை சேர்த்து லிஸ்ட்டில் எடுத்தாங்க நல்லா இருக்கும். ஏன்னா 4 கடை இருக்குது. ஏதோ கவர்மெண்ட்டுக்காக வருமானம் வரட்டும் 2 கடை வச்சுக்கிட்டோம், 2 கடை மட்டும் எடுத்துடலாம். ஏன்னா அதான் ரயில்வே ஸ்டேஷன் போகிற முக்கியமான வீதி. அந்த வழி போகாமல் மணிவாக் வரைக்கும் போய் சுற்றிட்டு வராங்க. 2-3 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா ஆகுது டைமுக்கு. அதனால நேரம் வரையும் பண வரையும் அதிகமாக செலவாகுது. அது எடுத்துட்டா நல்லா இருக்கும். கடந்த 10 வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, இவங்க ஒயின் ஷாப் வந்து குடிக்கிறாங்க, ரோட கிராஸ் பண்ணும்போது இல்லை ரயில்வே ட்ராக் கிராஸ் பண்ணும்போது பார்த்தா நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. அது ஒன்று இருக்குது. அது இல்லாமல் இந்த ஓட்டேரி விரிவு பகுதியிலேருந்து வண்டலூர் ஸ்டேஷன் போனால் அந்த ரோடு தான் கிராஸ் பண்ணி போகணும். அதே 2 ஒயின் ஷாப் இருக்குது. அந்த ஒயின் ஷாப்பில் டிஸ்டர்ப் ஆகுது. லேடிஸ் போகிறதுக்கோ, குழந்தைங்க போகிறது, காலேஜ் பசங்க போகிறது எல்லாருமே டிஸ்டர்ப் ஆகுது. அந்த ஒயின் ஷாப் எடுத்தால் தான் வந்து இந்த மக்களுக்கு வந்து ஒரு நல்ல நிலை கிடைக்கும். இந்த ட்ரெயினில் போகிற வேலைக்கு போகிறவங்க எல்லாரும் அது வேலை முடிஞ்சால் அந்த வழியில் தான் வந்து ஆகணும். அதனால் நிறைய பிள்ளைங்கள்லாம் தனியாக வரும் பொழுது நிறைய பேர் குடிச்சிட்டு ரொம்ப ஆக்குவேடாலாம் படுத்து கிடக்குறாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி வரும்போது அது எங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அதை கொஞ்சம் அந்த இடத்த விட்டு மாற்றியிருந்தால் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி அது ரோட்டில் உங்களுக்கு நிறைய ஜனங்கள் வர்றாங்க. பெண்களுக்கு ரொம்ப கஷ்டம்.